ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு இன்னொரு ட்ரேடிங் தமிழ். இது வரைக்கும் நம்ம வந்துட்டு போட்டிருக்க அனலைசஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா, நான் வந்துட்டு ரெகுலராக யூடியூப்லும் அனலைசிஸ் போஸ்ட் பண்ணுவேன், அஸ் வெல் அஸ் இன்ஸ்டாகிராமில் அனலைசிஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லைவ் மார்க்கெட் அப்போலாம் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு லைவாகவே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கேன் நான் இது வரைக்கும். ஸோ இது வரைக்கும் யாராச்சும் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. as well as இது வரைக்கும் யாராச்சும் டிமெட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ போயிட்டு டிமெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் see the tomorrow's analysis. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒரு டே டைம் ஃப்ரேமில் இங்கே டோஜி ஃபார்மேஷன் போட்டிருக்கு. ஸோ டோஜி ஃபார்மேஷன் அப்படின்னா டோஜின்றது என்னன்னா லைக் எதர் அங்கே வந்துட்டு பையர்ஸும் ஒரு கன்ஃபார்ம் பையர்ஸ் லைக் ஒரு அப் மூமெண்ட்டுக்கும் கன்ஃபர்மேஷன் இல்லை, டவுன் மூமெண்ட்டுக்கும் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ அது வந்துட்டு ஒரு அன்சர்டனிட்டி. அங்கே வந்துட்டு எதர் பையர்ஸும் லைக் மேலே கொண்டு போகலாம் மார்க்கெட்டை, இல்லை செல்லர்ஸ் கீழேயும் கொண்டு போகலாம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அங்கே இருக்கு. யாருக்காச்சும் லைக் இந்த கேண்டில்ஸ்டிக் பற்றில என்னன்னு தெரியலனா நான் மேலே ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ நம்ம கேண்டில்ஸ்டிக் பற்றி ஒரு வீடியோவே இருக்கு செப்பரேட்டா, அதை பாருங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கும். ஸோ மறக்காம பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் நம்ம நாளைக்கு என்ன பாசிபிலிட்டிஸ்னா ஏதர் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும்னா, ஸோ டவுன் சைடில் லைக் இது வந்துட்டு பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து இந்த எட்டை தொடத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ் வெல் அஸ் நமக்கு வந்துட்டு கண்டினியூஸாக பிரேக் ஆகினே போதும், நமக்கு ரீடெஸ்ட் ஆகாமல். ஸோ ஒரு சான்சஸ் டு கெட் ரீடெஸ்ட்டும் பாசிபிள் இருக்கு, இல்லை ரிவர்சலுக்கு பாசிபிள் இருக்கு. அன்லெஸ் வந்துட்டு லைக் இங்கே வந்து கேப் அப் நடக்காமல் இருக்கிற இப்போ லைக் நியூட்ரல் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக ரிவர்சல் ஆகிட்டு கீழே வரும். இன்கேஸ் லைக் கேப் அப் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு சான்சஸ் டு கோ அப். நான் வந்துட்டு லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ லைக் இது இங்கே ஒரு ஐ லெவல் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். இது வந்து பிரேக் பண்ணி மேலே போகுதுன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் 39,900. ஸோ 39,900 கிட்ட தான் இருக்கும். ஸோ கைஸ், நான் வந்துட்டு இப்போ பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் அசல ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு கேப் அப் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் எடுத்து நம்ம இந்த லெவல் வரைக்கும் போகும். இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல நம்ம இந்த லெவல் வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த லெவலுக்கு தான் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் லைக் டவுன் சைடில் டவுன் ட்ரெண்டுக்காக போகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த லெவலை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணணும். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நமக்கு அட்லீஸ்ட் இந்த லெவலில் இருக்கும்போது நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ டவுன் ட்ரெண்ட் ஒரு மினி டவுன் ட்ரெண்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ரெண்டு லெவலுக்குள்ள, அதாவது இந்த லெவலுக்குள்ளேயும் இந்த லெவலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இது வந்துட்டு ஒரு சைட் பேஸ் மார்க்கெட். ஸோ இது வந்துட்டு பிரேக் ஆனால் அப் சைடு இது வரைக்கும் எடுக்கலாம், இந்த டவுன் சைடில் பிரேக் ஆனால் நம்ம இந்த லெவல் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நீங்க பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நிஃப்டியோட 1 டே டைம் ஃப்ரேம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ரிவர்சல் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் கிடையாது. ஸ்டில் இது வந்துட்டு ஒரு கேப் அப்ன்றதுனால நமக்கு வந்துட்டு சான்சஸ் வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்துட்டு கேர்ஃபுல்லாக லைக் நமக்கு வந்து இன்கேஸ் இதோட எட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் போகும். ஃபர்ஸ்ட் இந்த லெவலில் இருந்து ரிவர்ஸ் ஆகலாம். ரிவர்ஸ் ஆகி லைக் ரீடெஸ்ட் ஆகும்போது பாருங்க. ஸோ இது ஸ்டில் நம்ம ஒரு பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணனா நமக்கு வந்துட்டு இங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு நமக்கு இந்த எட்டை வந்து பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா வந்து ப்ராப்பர் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணலாம். இங்கே எதாவது ரீடெஸ்ட் ஆகாமல் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துருச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேக் அவுட்டாக ஆகிடும். இது வந்துட்டு நிஃப்டியோட டே அனாலிசிஸ். இது வந்துட்டு நிஃப்டியோட 5 மினிட்ஸ் அனாலிசிஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் வந்து இந்த நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் லைக் இந்த லெவல்ஸ்குள்ளேயே வந்து டிராவல் பண்ணுச்சுன்னா அது ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டு சைட் வேஸ்ல தான் போகும். நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட்ல எதிர்பார்க்கணும்னா நமக்கு இந்த லெவல் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அப் சைடில் பிரேக் அவுட், ரீடெஸ்ட் அண்ட் டார்கெட் ஃபிக்ஸிங். ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். பட் ஸ்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 200 EMA டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அஸ் வெல் அஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு, நமக்கு ஒரு லெவலும் இருக்கு. ஸோ ஒரு 3 அப்டக்கல்ஸ் இந்த இடத்துல நமக்கு இருக்கு. ஸோ டவுன் சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி. இன்கேஸ் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம வந்துட்டு நம்ம லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் டார்கெட் வந்து இந்த லெவலில் ஃபிக்ஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி லைக் சைட் பேஸில் போயிட்டு நமக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நல்ல ரிவர்சல் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சூப்பரா ரிவர்சல் எடுத்து நமக்கு இந்த லெவலுக்கும் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் சைட் பேஸ்ல வந்ததுன்னா ஸோ இது வந்துட்டு ஒரு ரிவர்சல் ஜோன். நமக்கு 200 EMA நமக்கு வந்து எக்ஸாக்டா இந்த இடத்துக்கிட்ட தான் இருக்கும். ஸோ நல்ல ரிவர்சல் ஜோனா அதை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஏரியா லைக் 17790.
ஸோ கைஸ் இன்ட்ராடேல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாடா பவர். டாடா பவர் வந்துட்டு மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பாசிபிலிட்டிஸ் என்னன்னா இன்கேஸ் லைக் வந்து நியூட்ரல் ஓப்பன் ஆகி இங்கே வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா, பிகாஸ் இது லெவல் ஸ்டில் இங்கே ரிவர்ஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் எடுக்கும். பிகாஸ் இங்கே ஒரு 200 EMA டிராவல் பண்ணி இங்கே வரும். நமக்கு ஒரு லெவல் இருக்கு, அஸ் வெல் அஸ் நமக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்கு. நல்ல ரிவர்சல் எதிர்பார்க்கலாம் நம்ம இந்த இடத்துல வந்து. இன்கேஸ் லைக் அப் சைடில் பிரேக் ஆயிடுச்சு ஆர் எல்ஸ் ஒரு கேப் அப் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்டில் இந்த டேவோட க்ளோஸ் வரைக்கும் ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம அகைன் இந்த லெவல் வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் நமக்கு டார்கெட். டவுன் சைடில் பிரேக் ஆகுதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்கேஸ் லைக் இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா ஒரு சின்ன இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட ரீடெஸ்ட் எடுத்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் அஸ் வெல் அஸ் இங்கே 200 EMA நமக்கு இந்த லெவல் மூணுத்துமே ரீடெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துச்சுன்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் நம்ம இந்த லெவல் வரைக்கும் கூட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க். கனரா பேங்க் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு எய்தர் ஒரு அப் சைடில் பிரேக் அவுட் டவுன் சைடில் பிரேக் அவுட் வரணும். சின்ஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தின்னிங் ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு வந்துட்டு அப் சைடில் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். பட் அதுக்கு டவுன் சைடில் பிரேக் ஆகிறதும் இல்லை, சான்சஸ் இருக்கு. ஸோ பட் அப் சைடில் வந்துட்டு சான்ஸ் அதிகம். இன்கேஸ் லைக் நம்மளுக்கு வந்து டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன ரிவர்சல் மாதிரி எடுத்து இங்கே போய் ரீடெஸ்ட் பண்ணிட்டு நமக்கு இங்கே வரும். ஏன்னா இந்த இடத்துல ஏன் ரிவர்சல் இருக்குன்னு சொல்றோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட் மாதிரி இருக்கு. அஸ் வெல் அஸ் நமக்கு 200 EMA வந்துட்டு இந்த இடத்துல டிராவல் பண்ணி இங்கே வரும். ஸோ அது வந்து 200 EMA நல்ல ரிவர்சல் இருக்கும். அஸ் வெல் அஸ் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டென்ல ரீடெஸ்ட் எடுத்து நம்ம இந்த லெவல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் போகும். இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சா நமக்கு அடுத்த லெவல் இது 220. ஸோ அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப் சைடில் தான் சான்ஸ் அதிகம் அப்படின்றதுனால ஸோ கேப் அப் ஆச்சு. இன்கேஸ் கேப் அப் ஆச்சுன்னா ஏதோ ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி லைக் மார்க்கெட் வந்துட்டு ஒரு சின்ன கன்சல்டேஷன் மாதிரி இதுக்குள்ள ஸ்டில் இப்படி போயிட்டு இந்த இடத்துல பிரேக் ஆகுது அப்படின்னா, பிரேக் ஆயிடுச்சு இந்த லெவலை வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு மேலே போகுது அப்படின்னா நமக்கு ஸ்டில் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு கனரா பேங்கோட 15 minutes அனாலிசிஸ். ஸோ கைஸ் நம்ம வாட்ச் லிஸ்ட் இருக்க அடுத்த ஸ்டாக் என்ன பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா. டெக் மஹிந்திரா வந்துட்டு ஏன் பிக் பண்ணியிருக்கேன்னா லைக் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து என்ன சான்சஸ் இருக்குன்னா இங்கே வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் இருக்கு. அஸ் வெல் அஸ் ட்ரெண்ட் லைன் கிட்ட தான் 200 EMA நல்லா ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ லைக் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எத்தனை தடவை 200 EMA வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், 5th டைம் வரைக்கும் இங்கே ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 1 இங்கே செகண்ட் டைம் போயிருக்கு. பட் ஸ்டில் அது கேப் அப் ஆயிடுச்சு. 200 அவ்வளோ பவர் நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு சான்சஸ் டு ரிவர்சல் அகைன். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து அப் சைடில் ஒரு என்ட்ரி வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லெவலில் பிரேக் இந்த லைன். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 1085. ஸோ இந்த லைனை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நமக்கு வந்து அப் சைடில் இந்த லெவல் வரைக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்கேஸ் டவுன் சைடில் என்ட்ரி வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துச்சுன்னா நமக்கு ரிவர்ஸ் ஆகிட்டு அகைன் மேலே இங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்துட்டு இன்னொரு என்ட்ரி நமக்கு. டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் எடுத்துட்டு நமக்கு இந்த லெவல் வரைக்கும் போகும். இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு ரிவர்சல் எடுத்துட்டு மேலே வரும் அகைன். இந்த லெவலையும் இந்த லைனையும் பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஷார்ட் ஒரு மினி டவுன் ட்ரெண்ட் மாதிரி அது. ஸோ நம்ம அடுத்த இந்த லெவல் வரைக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு டெக் மஹிந்திராவோட 15 minutes அனாலிசிஸ். ஸோ கைஸ் ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நம்ம அனாலிசிஸ்லாம் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லாஸ் ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா அது ஜஸ்ட் எனக்கு வந்துட்டு ஒரு சொல்லுங்க. ஸோ தட் ப்ராஃபிட்னா எனக்கு சந்தோஷம், லாஸ் ஏன் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணலாம். லைக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் என் கூட இன்டராக்ட் பண்ணதுக்கு வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து பிங் பண்ணலாம். ஸோ நான் ஆக்டிவாக இருப்பேன். உங்களுக்கு வந்துட்டு நான் எதுனாலும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. Okay guys, I'll see you on the next video. Have a great trading.